தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப மாதங்களே கழிச்சு நம்ம தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரி, குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 8th 10th டிப்ளமோ டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த ரோலுகளுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. சரி, அப்போ ஆட்களை எப்படி தான் எடுப்பாங்கன்னு ஒரு டவுட் வரும். முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில் உங்களுக்கு வேலை. இந்த வேலைவாய்ப்புக்கு சரி நாங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நேரடியாக நீங்கள் கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இமெயில் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நேராக கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லை எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஃபோன்லேயே ஸ்கேன் பண்ணி அதை இமெயில் மூலிமா சப்மிட் பண்ணாலும் சரி, அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடி அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் 6 டிசம்பர் 2024 தான் லாஸ்ட் டேட். அதுவும் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். 5 மணிக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. சரி, வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நாங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தோட லிங்க் இருக்குது. அதிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சு அனுப்பணும். வேறு எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரி, வாங்க என்னென்ன ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதை மறக்காமல் இங்கே ஒட்டிக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு என்னென்னலாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபுல் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய முழு பெயர், யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய முழு பெயர் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி என்ன, DD/MM/YYY அப்படிங்கிற அந்த ஃபார்மெட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது அட்ரஸ், ஃபுல் டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணணும். அதாவது டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும். இப்போ நீங்கள் இருக்க தற்போதைய முகவரி, சரிங்களா, நிரந்தர முகவரி கிடையாது. இப்போ நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸுக்கான தற்போதைய முகவரி எதுவோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கணும். நான்காவது உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய தொலைபேசி எண் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 2 நம்பர் இருக்குன்னா மறக்காமல் 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஐந்தாவது இமெயில் ஐடி, உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க கிளியராக. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 10th 12th ITI டிப்ளமோ 8th என்ன படிச்சிருக்கணும். அதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே 8th மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்கூல் எந்த ஸ்கூலோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. எப்போ ஜாயின் பண்ணிங்க, எப்போ அங்கேருந்து அந்த 10th முடிச்சிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8th அது எப்போ 8th முடிச்சிங்க, என்ன மீடியம்லாம் படிச்சிங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 12th முடிச்சிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா 12th அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்குவேன். எந்த ஸ்கூல், எப்போ ஜாயின் பண்ணேன், எப்போ ரிலீவ் ஆனேன், எந்த கோர்ஸ் என்ன படித்தேன், எந்த குரூப்பில் படித்தேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ டிகிரி அப்படின்னா நீங்கள் டிகிரியா இல்லை டிப்ளமோவோ என்னவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். எந்த காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி நேம் மென்ஷன் பண்ணுங்கள். எப்போ ஜாயின் பண்ணிங்க, எப்போ ஃபினிஷ் பண்ணிங்க, எந்த டிபார்ட்மெண்ட், என்ன கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஏதாவது முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸாக மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீ ஒரு 3 to 4 கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் தாராளமாக மென்ஷன் பண்ணலாம். இல்லை ஒரே கம்பெனியில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இன்ன வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஜாயின் பண்ணதுலேருந்து அப்படின்னா இங்கே என்னவா ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும்.
எப்போ ஜாயின் பண்ணீங்க, இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஸ்டில் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அங்கே உங்களுடைய நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நான் 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட் இதில் என்னங்கிறத முடிச்சுட்டு 2வது அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா 2 கட்ட ஸ்டில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கீழே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இதில் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே மேலே சொன்னது எல்லாமே உண்மை தான், அதில் எதுவும் பொய் இல்லை அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகண்ட் ஆஃப் த சிக்னேச்சர் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பிளேஸ் அண்ட் டேட், அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இதை வச்சு நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். இது கூட என்னென்னலாம் வச்சு அனுப்பணும், அதே மாதிரி இமெயில் அனுப்பலாமா இல்லை நேராக கொண்டு போய் கொடுக்கலாமா அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 நவம்பர் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சிகம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த சேவை மையம், அதாவது பார்த்திங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு கீழே செயல்பட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் சமூக நலத்துறை கீழே இது வேலை செஞ்சுட்ருக்க ஒவ்வொரு மாவட்டத்துலையும். சரி, இதில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர், அதாவது கேஸ் ஒர்க்கருக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சமூக பணியில் இளங்கலை பட்டம், அதாவது பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சோசியல் ஒர்க்கில் முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலாண்மை வளர்ச்சியில் உளவியல் ஆலோசகர், அதாவது கவுன்சிலிங் சைக்காலஜி முடிச்சிருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 1 வருடம் முன் அனுபவம் இருந்தாலும் சரி இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, 1 வருடம் முன் அனுபவம் இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோன்னா 35க்குள்ளே இருக்கணும் இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு மட்டும். மிச்சம் இருக்க எந்த வேலைவாய்ப்புக்குமே அவங்க ஏஜ் லிமிட் கொடுக்கல. இந்த ஒரே ஒரு வேலைவாய்ப்புக்கு மட்டும் நீங்கள் 35க்குள்ளே இருக்கணும் 18லேருந்து. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. மாத சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 ரூபாய் மாதமான சம்பளம் கொடுக்குறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு ஆண் பெண் இருபாலருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 5th நீங்கள் இப்போ எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு. இதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரீவியஸாக நீங்கள் செக்யூரிட்டி கார்டை எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான அந்த உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. மாதமான உங்களுக்கு சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பன்மக உதவியாளர் மல்டி பர்பஸ் ஹெல்ப்பருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது அலுவலகத்தில் பராமரிப்பாளராக பணிபுரிந்த அனுபவம் உடையவராக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பெண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு. ஒன்றே ஒரு வேலைவாய்ப்புக்கு மட்டும்தான் ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ண முடியும். மிச்சம் இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. மாதம் உங்களுக்கு 10,000 ரூபாய். அதே மாதிரி இந்த மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் மற்றும் செக்யூரிட்டி கார்டு இந்த 2 வேலைவாய்ப்புக்கும் எந்த ஏஜ் லிமிட்டும் இல்லை. 18 வயது நீங்கள் பூர்த்தி அடைந்தால் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். பட் இந்த கேஸ் ஒர்க்கர் வேலைவாய்ப்புக்கு மட்டும் நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். 18லேருந்து 35 வயதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை 6/12/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் ஒன்று நேரடியாக கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். என்ன அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், 8வது தளம், சிங்காரவேலவர் மாளிகை, ராஜாஜி சாலை, சென்னை 1. அதில் கொண்டு போய் கொடுங்க. அப்படி இல்லை இமெயில் அட்ரஸ் சொன்னீங்கன்னே அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். இந்த இமெயில் ஐடிக்கு உங்கள் ஆல்ரெடி நம்ம சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸும், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் இதுதான். oscchennai@gmail.com. இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக உங்கள் இமெயிலேருந்து கூட அனுப்பிச்சிக்கலாம். 6/12/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.